ஹலோ விஜி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புஷ்பா படத்தை தான் கைஸ் ரோஸ்ட் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த படத்துல வந்து ஒரு சீன் இல்ல, 2 சீன் இல்ல. அதாவது இந்த கிரிஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் இருந்தா அது எப்படி இருக்குமோ அதுதான் இந்த புஷ்பா 2 திரைப்படம். மகாராஜா என்ன பண்ணலாம்னா, ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட கிரிஞ்சி சீன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் சீன் சொல்லலாம். ஓப்பனிங் சீன்ல வந்து ஜப்பான்ல ஒரு ஹார்பர்ல காட்டுவாங்க. அங்க வந்து ஒரு கண்டெய்னர் இருந்து சந்தன கட்டையெல்லாம் விழுவும். அந்த கண்டெய்னர் யாருன்னா நம்ம புஷ்பாவது. அந்த கண்டெய்னருக்குள்ளேயே புஷ்பா இருப்பா அப்படி. இதுல என்னன்னா கண்டெய்னர்ல அந்த புஷ்பாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஜாப்பனீஸ்கார என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு புஷ்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கொல்ல சொல்லுவான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அருவாள் வச்சு நின்று இருப்பாங்க. ஏன்னா ஒருத்த கையில துப்பாக்கி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கையில என்ன இருக்கு, அவர் கையில கோடாடி இருக்கு. அப்ப நம்ம கையிலயும் தானே இருக்கணும். துப்பாக்கி இருந்தா ஈக்குவாலிட்டி இருக்காதுல்ல. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, தம்பி ஹீரோ கையில என்ன இருக்கு, ஹீரோ கையில கோடாடி இருக்கு சார், அப்ப நீங்களும் அருவாளே வச்சுக்கோங்க. தம்பி ஹீரோ கையில என்ன இருக்கு, ஹீரோ கையில கன் இருக்கு சார், அப்ப நாங்களும் கன் எடுத்துக்குவா. இல்ல நீங்க கோடாலி எடுத்துட்டு போய் சாகுவ. இது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறதுக்குள்ள அடுத்த ஒரு கிரிஞ்சி சீன். என்ன நடக்குது எப்படின்னா, ஃபைட் பண்ணிட்டு வந்து ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போயிடுவாங்க. அந்த ஹைட்டான பிளேஸ் இருக்கிறப்ப கீழ இருந்து எல்லாம் UMP-லையும் MP5-லையும் சுட்டுட்டு இருப்பாங்க. ஒரு புல்லட் படாதான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அதே மாதிரி ஒரு மொட்டை இறங்கி வந்து இப்படி வச்சு ஒரு சுடுவான். அது எதுல, G80ல சுடுவான். அந்த G80ல சுட்டதும் வந்து புல்லட் இங்க பட்டு புஷ்பா கடல்ல விழுந்துருவாராம். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. இதெல்லாம் பார்த்தா இப்படி கேன பையன் மாதிரி இருக்கான். பார்த்தா தெரியல, பட் நீ பேசினா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது புஷ்பாவோட ஆட்கள்லாம் வந்து நம்ம பதல் பாசர் இருக்கல, நம்ம ஃபாஃபா வந்து என்ன பண்ணுவாருன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போய் போட்டுருவாரு. எல்லாரும் இங்க தான் இருக்கடா, வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. ஜெயில போட்டுருவாரு, FIR போட்டுருவாரு. அவர் வந்து வெளியவே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயில இருக்கிற ஒருத்தனுக்கு அன்னைக்கு கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்காக அவனை ஒருத்தன் மட்டும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. வந்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு வந்து கல்யாணம் பார்த்துக்கிடுங்க, அதனால அந்த மாதிரி அவனை நான் கூட்டிட்டு போறான்னு அவன் அந்த மாதிரி சொல்ல, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது புஷ்பா, ஏன்னா அந்த மாதிரி அவன்கிட்ட FIR போட்டான், அதனால நீ எந்த மாதிரியானாலும் அவனை கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல, பிஞ்சு போகும் பூரா பேர் வருவீங்க இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வராது உடனே ஒத்துக்காங்க. அப்புறம் கூட்டிட்டு வரப்ப அவன் அடிபட்டு இருக்கோம். அவர் பார்த்தா எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம் இருக்காருல, அவர் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கி விட்டுருப்பாரு. நீ இது வரைக்கும் எவங்கிட்டே ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அதனால என்ன பண்ணுவான்னா, நான் மொத்த பேரி கூட்டு போறேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்க அப்படின்ட்டு கூட்டு போக சோ இந்த மாதிரி சீன்ல வந்து போலீஸ்காரங்க வேணாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் சீனை எடுத்துதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம தேசனையும் கொளுத்து விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டு போயிருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி பண்ண மாட்டோம், நாங்க தெலுங்கு சினிமால. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது அவன் சர்வீஸ் எவ்வளவு நாள், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு நாள் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி 4 லட்சம் 5 லட்சம் சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது இது வந்து ஒரு கோர், அதுதான் படத்தோட கோர். அந்த கோர் கதையே கிரிஞ்சா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் வந்து எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த வடிவேல் சொல்ற மாதிரி, இம்புட்டூன்னு காக்கா ஆய் போனதுக்கு ஒரு டீ கடையவே கொளுத்திட்டீங்களா, அந்த ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. இந்த மாதிரி இம்புட்டூன்னு போட்டோ எடுக்க பர்மிஷன் கொடுக்காதனால CM-ஏ மாத்திட்டீங்களாடா. அதுதான் கதையே கூட. புஷ்பாவோட வைஃப் நம்ம ராஷ்மிகா இருக்காங்களா, அவங்க வந்து நான் CM-ஓட போட்டோ எடுக்கணும்னு சொல்ல, ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போல. சரி போட்டோ தானே போய் எடுத்துன்னு வரேன்ட்டு அவர் போய் CM-ட்ட கேக்குறப்ப, தம்பி நீ ஸ்மக்லரு, எங்களுக்கு நிறைய ஃபண்டு தர, அதனால எல்லாம் உங்க கூட போட்டோ எடுத்துக்க முடியாது, வெளியே போ அப்படின்னு, வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவாரு. வெளியே போடா பூலு.
இருக்கக்கூடிய இதனால ஆத்திரம் அடைஞ்ச நம்ம புஷ்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீ சிஎம் ஆக்கவன் தானே இவ்வளவு பேசுற, நான் நினைக்கிறேன் நான் சிஎம் ஆக்கி அவங்க கூட நான் போட்டோ எடுத்து அதை நான் வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையே ஆரம்பிக்கும். நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை, எங்களுக்கு தெரியும் ஊத்த மூடு. யாரை சிஎம் ஆக்குவார்னா, நம்ம சிண்டிகேட்லாம் ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் வந்து சிஎம் ஆக்குவாரு. சிஎம் ஆக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ஆகும்னு சொல்றப்ப 1000 கோடி தரேன் போய் சிஎம் ஆகும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பேச போவாங்க. அங்க போனா யாரு சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நம்ம ஜெகபதி பாபு தான், வேற யாரும் இல்ல. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. புஷ்பா உடனே போன் பண்ணி எவ்வளவு காசுனா தர அவளை சிஎம் ஆகும் சொல்லிடுவாரு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். சரி நீ காசு கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் உடனே அவ்வளவு காசு எங்கடா போவ அப்படின்னு சொல்றப்ப பெரிய ஒரு களத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு பெரிய களத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ஒர்த்துள்ள ஒரு மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, அது ஃபதல் பாஸை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கிரிப்பிங்காவே இருக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த சிஎம் பார்க்க போற சீனு, அப்புறம் ஃபதல் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டான சீன்ஸ். அதை நான் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. ஏன்னா அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் படத்துல நல்லாவே இருக்குமே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட கடைசியில எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, ஃபேமிலி டிராமா ஆகிட்டாங்க படத்தை. கடைசியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டிராமா ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் உள்ள கொண்டு வந்து படத்தையே சொதப்பி வச்சிருக்காங்க. வந்து எப்ப புஷ்பா நடிச்ச ஒருத்தன் சிஎம் ஆயிட்டானோ அப்பவே எங்க கதை முடிஞ்சிச்சு. இவனுக்கு வேணும்னே பார்ட் 3க்கு நான் லீடு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அக்கப்போரா இருக்கு போல. அடுத்த பார்ட்லாம் கண்டிப்பா இந்தியாவே டேக் ஓவர் பண்ணிடுவாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ ஏன் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த ஊரை டேக் ஓவர் பண்ணுவாரு. அந்த சிண்டிகேட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அவரை மேல சேர் போட்டு உட்காருவாரு. அப்புறம் ஆந்திராவே டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அவருக்கு நினைச்சவன சிஎம் ஆக்கி அடுத்து பிஎம் ஆகி மொத்த இந்தியாவையே டேக் ஓவர் பண்ண போறாரு. அப்படிதான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தோட கடைசி ரோஸ்டா இதுவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேல ரோஸ்ட் படம் இல்லடா. See you in another video. Tata.